ஹே ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னோடய டிவி யூனிட்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஸ்லாப் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாப்லாம் நான் என்ன வச்சு டெக்கர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய கைத்திறமைகள். ஸோ என்னோடய கையால் நானே ட்ராயிங் பண்ணி அங்கே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம், என்னோடய ஃபிஷ் டேங்க் அங்கே இருக்கும். ஸோ இந்த கார்னரில் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வைக்கலான்னு பார்த்தேன். இப்போதைக்கு எதுவுமே இல்லை, ஸோ அதனால் எப்படியாது. இதுவும் என்னோடய கை வண்ணத்தில் ஒன்று தான். இது வந்து கோகோனட் ஷெல்லில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி அதில் அந்த ஃப்ளவர்லாம் வந்து வாங்கி அதை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் அந்த இது. அண்ட் இது வந்து சீதாராமன். ஸோ இது என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் நான் அங்கே ஒரு ஓரமாக வைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இது ஒன்று, இதையும் நான் அப்படியே அந்த கார்னரில் வைக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இது எங்கள் அம்மா அப்பா வெட்டிங் டேக்கு கொடுத்தாங்க, பட் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை அந்த கார்னரில் வைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொன்று என்னோடய கைவண்ணம் தான். இது பார்த்திங்களா, செம்மையாக இருக்குல்ல, நான் தான் பண்ணேன். ஸோ இதுவும் வந்துட்டு நான் பண்ணிவிட்டு அதையும் அந்த கார்னரில் வைக்கிறேன். என் வீட்டில் முக்கால்வாசி நான் பண்ண கைவண்ணம் தான் நிறையா ஓடிட்டுருக்குமே. ஸோ ஃபைனலாக இது இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து மெயினான ஒன்று விற்கணும், அதை நான் மறந்துட்டேன். பார்த்திங்களா, இவன் தான் என்னோடய ஃபிஷ் டேங்க், குட்டி ஃபிஷ் டேங்க்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தூக்கி அழகாக நான் அங்கே வச்சு ஃபில் பண்ணிடுறேன். எவ்வளோ அழகாக நீத்துறா பார்த்திங்களா, ஃப்ரெஷ் தண்ணியில் எவ்வளோ அழகாக க்ளீனாக தெரியலாம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஆசைப்பட்டு வாங்கினது இது. அண்ட் அவனுக்கு ஒரு கேப்பை போட்டு அவனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து நான் குடிக்கிறதுக்கு தண்ணி குடத்தோடு வைப்பேன். ஸோ அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ஷெல்ஃப் இப்படி தான் வச்சுருக்கேன். இப்படி தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நடுவில் எனக்கு ஒரு 2-3 டாய்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசை. ஸோ அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் வச்சுருவேன். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.